ராகுல் காந்தி ஏன் ஸ்டாலின் மீது படுகோபமாக இருக்கிறார்? ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லை. அந்த கழுத்தை அறக்கிறது தான் ஸ்டாலின் வந்து நேத்தி நிருபரத்தை காமிக்கும் போது ஒழிச்சிட்டேன் காங்கிரஸ். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பல குழப்பத்தில் இருக்கிறது. அங்கு பிராமணர்கள் தாக்கூர்கள் சண்டை போட்டு வருகிறார்கள். மொத்தம் 8 பொதுச் செயலாளர்கள் வைக்க வேண்டும். அதில் ஒன்று அண்ணாமலை என்று அமித்ஷாவை சொல்லிவிட்டார். இப்போ மதுராந்தகம் 1500 தமிழர்களை பத்திரமாக கொண்டு வந்தார் உக்ரைனிலிருந்து. அதுல மும்மரமா இருக்கார தவிர என்ன ஸ்டாலின் கிட்ட பேசணுமா இல்ல திருமாவட்ட பேசணுமா? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இவங்க ராஜபக்சே பார்க்கறதுக்கு போனாங்க இந்த திமுக டெலிகேஷன். அந்த மாதிரி இப்ப 302 போக முடியுமா? அதெல்லாம் முடியாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் 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 சார். தேர்தல் ரொம்ப நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ டெல்லியில இருந்து பல விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்.என். ரவி அவர்கள் தேர்தல் நேரத்தில் திடீர்னு தமிழ்நாட்டில இருந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் கவர்னரா மாத்திருக்காங்க. எதனால? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அதுவும் திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாரு நல்லாவே தெரியும். எதனால இந்த அளவுக்கு மாற்றங்கள் சார்? அதற்கு முன்னதாக இளைய பாரதம் நேயர்களுக்கு 2 சிறப்பு செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிப்ரவரி மாதம் 15 அல்லது 16 இந்த 2 தேதிகளில் தமிழக சட்டமன்றம், கேரளம், புதுச்சேரி இந்த 3த்துக்கும் 1 டே போலிங் நடக்க போகுது. 1 டே போலிங். மே 1st வீக்கில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும். தேதி குறிப்பிடவில்லை. இது ஒரு முக்கிய செய்தி. இரண்டாவது செய்தி, தாங்கள் ஆர்.என். ரவியை பற்றி கேட்டீர்கள். அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னதாக ராகுல் காந்தி ஏன் ஸ்டாலின் மீது படுகோபமாக இருக்கிறார்? ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை இல்லை. கொடுக்கல் வாங்கல் இருக்குது, எல்லாம் சரி. அந்த கிரீஷ் சோடங்கர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் ப. சிதம்பரம் நடுவே பூந்து கெடுத்துட்டாரு. ஒண்ணு கேட்கிறேன், 28 சீட்டு கொடுத்துட்டாங்க டிஎம்கே, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து யார் நன்றி சொல்லணும்? ஏன் சொல்லல ராகுல் காந்தி? ப்ரோ என்னது ப்ரோவா? ப்ரோ ஹாய் ப்ரோ அதெல்லாம் எங்க போச்சு? காத்துல போயிடுச்சா? அது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாடை பற்றி ராகுல் காந்தி மிக மிக தவறான போக்குகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், திமுக காங்கிரஸை உடைக்க பார்க்கிறது என்றும் திமுக காங்கிரஸை தமிழ் வெற்றி கழகத்திற்கு அருகே போக விடாமல் அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்தது என்றும் ராகுல் காந்தி நினைக்கிறார். அதற்கு உதாரணங்கள் பல. சிதம்பரம் நல்ல பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டார். சிதம்பரம் இஸ் ஆல்வேஸ் ஆன்டி ராகுல் காந்தி. ஏன்னா ராகுல் காந்தி சிதம்பரத்துக்கு 2019 சரி 24 சரி கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இவர் உடனே ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். யார்? நம்ம ப. சிதம்பரம். கமல்நாத் பையனுக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு பிடிக்கல சிதம்பரத்தை. இப்போ என்ன பண்ண சிதம்பரம்? அவ அம்மாவோட பேசிட்டு, சோனியா காந்தியோட பேசிட்டு, ஸ்டாலின் சிதம்பரம் 2 பேர் சேர்ந்து சோனியா காந்தியோட டைரக்டா டீலிங் போட்டாங்க. இங்க சிதம்பரம் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் பண்ற மாதிரி பண்ணினாரு. ஏங்க அதுல சோடங்கர் கையெழுத்து போடல, செல்வ பெருந்தகை போட்டிருக்காரு. சோடங்கர் தான் ஆத்தரைஸ் இல்லைங்களா? சோ இதை வைத்து பார்த்தால் பல ரூபங்களில் ராகுல் காந்தி சந்தேகப்படுகிறார். ஸ்டாலின் பாஜக பக்கம் போகாவிட்டாலும் காங்கிரசுக்கு எதிராக இருக்கிறார் என்று. அது ஒரு மாபெரும் செய்தி திருப்பு முனை. இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, விக்ரம், காங்கிரஸ் கேண்டிடேட் போடுறா பாருங்க, 28 இடத்துல 28 ரிபல் கேண்டிடேட் வந்துருவாங்க. கழுத்து அப்படியே அழுத்துருவாங்க. அந்த கழுத்தை அறக்கிறது தான் ஸ்டாலின் நேத்தி நிருபரத்தை காமிக்கும் போது ஒழிச்சிட்டேன் காங்கிரஸ். நல்லா போச்சு. வரவேற்க ஸ்டாலின் சார் நமஸ்காரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. காங்கிரஸை ஒழிக்கணும்னா உங்களால் ஒத்ததான் முடிக்கும். இதே ராகுல் காந்தி பிரதமரா முன்மொழிந்தார் ஸ்டாலின். ஆனால் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக ஏன் ராகுல் காந்தி இதுவரைக்கும் முன்மொழியவில்லை? பீகார்லயும் பண்ணாரு, தேஜஸ்வி யாதவ் வரக்கூடாதுன்னு.
மம்தா பானர்ஜி அங்க தனியா நிற்கிறாங்க. புதுச்சேரியில இன்னும் காங்கிரஸ் அடிதடி குத்து. நீ இன்னைக்கு பார்த்தா கூட நான் நியூஸ் பார்த்தேன், எனக்கு அந்த சோடங்கர் போயிருக்காரு, அவன் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதை தவிர திமுக காங்கிரஸ் ஆபீஸ் போக மாட்டேங்குது, காங்கிரஸ் திமுக ஆட்சி போக மாட்டேங்குது. அங்க பெரிய டக்கஃபாட். இந்த நிலையில காங்கிரஸ் ஊழியர்கள் திமுகவிற்கு ஓட்டு போடுவார்னு நினைக்கிறீங்க விக்ரம்? அதே மாதிரி திமுக ஊழியர்கள் காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க, ஏடிஎம்கே போறேன்னு போட்டுருவாங்க. அங்க மொத்தம் காங்கிரஸ் 28ல இருந்து 5 சீட்டுக்கு வந்தா 6 சீட்டு வந்தாலும் அதிகம். இப்போ காங்கிரஸ் மீது 28 சீட்ல எப்படி அவளை குறைத்து வெற்றி பண்ண வைக்கிறதுன்னு ஸ்டாலின் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காரு. பாஜக மீது இருந்த கோபம் தணிந்து ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் மேல கோபம் அதிகமா போயிடுச்சு. இப்ப நீங்க சொன்ன ஆர்.என். ரவி கேஸுக்கு வர, ஆர்.என். ரவி அவர்கள் அமித்ஷாவிற்கும் பிரதமருக்கும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கும் மிக நெருக்கமானவர். இன்று காலை ஆர்.என். ரவி அவர்களை மரியாதை நிமித்தம் சந்திப்பதற்காக மு.க. ஸ்டாலின் அவர் ஏர்போர்ட் போற வேலை போய் பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஸ்டாலின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. திமுகவுக்கு பாஜக உதவி செய்ததா என்று விஜய் கேட்கிறார்களே தமிழ் வெற்றி கழகக்காரர்கள் டெல்லியில் இருந்து, ஏன் இந்த சமயத்துல போய் ஆர்.என். ரவியை தூக்கணும்? எலெக்ஷன் வந்துட்டு அப்புறம் பிரச்சனை கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கல்கட்டால மேற்கு வங்காளத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது, அதுக்காக தான் எடுத்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களையோ கல்கட்டா மேற்கு வங்காளத்தினுடைய ஊழியர்களையோ மம்தா பானர்ஜி தருவதற்கு தயாராக இல்லை. அண்டை மாநிலங்களான சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் ஜுடிஷியல் ஆஃபீஸரை சுப்ரீம் கோர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 5 நாள் 10 நாள் தள்ளி போகும் போல இருக்குது. அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த 5 மாநில தேர்தல் பீகார் நம்ம வெஸ்ட் பெங்காலில் டெலிட் பண்ணுவாங்க, தண்ணி வச்சு. அப்போ அங்கே ராஷ்டிரபதி சாசனம் உண்டாகணுங்க, ஜனாதிபதி இது சர்க்கார். அப்போ ஆர்.என். ரவி உபயோகப்படுவார். ஏன்னா இன்னும் இந்த எஸ்ஐஆர் ரிவைஸ் பண்ணலைன்னா 5 மாநில தேர்தல் 4 தான் நடக்கும், வெஸ்ட் பெங்கால் நடக்காது. மம்தா கவர்மெண்ட் டிலே பண்ணாங்க. அப்படி டிலே பண்றது லாபம் கூட பிஜேபிக்கு. அது மாதிரிலாம் பண்றதுக்காக தான் கான்ஸ்டியூஷனை பற்றி அதிகமாக புரிந்தவர் போஸ், ஆனந்த போஸ் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று அமித்ஷா நினைத்தார். இது நடுவே போட்டு விட்டாங்க. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டுக்கு ஆர்.என். ரவியை விட பலம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த RSS தலைவர் அண்டை மாநிலமான கேரளாவில் ராஜேந்திர ரவைக்கர் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராக்காரரை போட்டிருக்காங்க. நாளை மறுதினம் பதவி ஏற்கிறார் அவர் சென்னையில் ஆனா பர்மனண்டா கவர்னர் போறது அஜய் பல்லான்னு தான் போட்டிருக்காங்க. நேத்தி அமித்ஷா சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காரு, நான் டெம்பரரியா வேற போடுறேன், பர்மனண்டா அஜய் பல்லா போட்டுறேன். அஜய் பல்லா இப்ப மணிப்பூர்ல கவர்னரா இருக்காரு. இதுதாங்க பின்னணி. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தால் ஸ்டாலின் குஷியாக இருக்கிறார். என்னைக்கு இந்த ராகுல் காந்திக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வந்ததோ அன்னிலேருந்து பிஜேபி ஸ்டாலினுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க கதை. ஓகே சார். சார் அப்படி நம்ம பார்க்கும்போது அப்ப நிதிஷ்குமார் ஏன் சார் அப்புறம் சிஎம் போஸ்ட்ல இருந்து விலக்கிட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கு வட இந்தியாவில் குறிப்பாக பட்னாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஹிந்தி தொலைக்காட்சி, ஹிந்தி பத்திரிகைகள், அதையும் தவிர ஐயா நிதிஷ்குமாருடன் நெருங்கி பழகக்கூடிய சஞ்சய் ஜா என்பவர் ஒரு பத்திரிகை நிருபராக இருந்தார் டெல்லியில். அவர் இப்பொழுது சஞ்சய் ஜா மிக மிக நெருக்கமாக இருக்கிறார் அமித்ஷாவிற்கும் நிதிஷ்குமாருக்கும். அவர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துகள் அரசியல் ரீதியாக பார்க்க போனால் இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லை. எப்படி ஐயா எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கருணாநிதியும், ஏன் நம்ம தமிழ்நாடு முதல்வர் கூட உடல்நிலை சரியில்லை என்று தான் கேள்விப்படுகிறேன். இது மாதிரியான சமயத்துல நிதிஷ்குமார் நரேந்திர மோடிய அடல் பிஹாரி வாஜ்பாயின்னு கூப்பிடுறாரு. பாவம், பப்ளிக்காவே தேசிய இது பாடும்போது உட்கார்ந்துடுறாரு. தெரியல அவருக்கு என்ன நடக்குதுன்னு, நடந்து போக முடியல. இப்ப சில சீஃப் மினிஸ்டர்கள் நடக்கும்போது இந்த எஸ்பிஜி பின்னாடி போற மாதிரி நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நடக்கும்போது கஷ்டப்படுறாங்க.
ஸோ அந்த வயதின் முதுமை காரணமாகத்தான் இது செய்கிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் அரசியல் ரீதியாக தாங்கள் பார்ப்பேயானால் இளையவாதம் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி. உத்தரப்பிரதேச தேர்தலில் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வந்தாக வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பல குழப்பத்தில் இருக்கிறது. அங்கு பிராமணர்கள் தாக்கூர்கள் சண்டை போட்டு வருகிறார்கள். அந்த சண்டையை நிறுத்தணும்னு சொன்னா அண்டை மாநிலமான பீகாரிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு மோடி. எப்பவுமே ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலுடைய அந்த வேகம் இன்னொரு மாநிலத்துக்கு தெரியும். பீகாரும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நெருக்கம் இருக்கு. எப்ப தமிழ்நாடு கேரளா மாதிரி, தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாதிரி. அதனால தான் பீகார்ல தேர்தலுக்கு, அதாவது இந்த தேர்தல் முடிந்தவுடன் நிதிஷ்குமாரை வைத்து ஒரு 6 மாதம் கழித்து எடுத்துட்டாங்க. இது ஒரு மாபெரும் ராஜதந்திரம். நிதிஷ்குமாருடைய எம்எல்ஏக்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. குழப்பம் இருக்கிறது. எது இருப்பினும் ஏப்ரல் 10ஆம் தேதி பிறகுதான் அங்கு ஒரு முதலமைச்சராக நியமிக்கப்படுவார்கள். அது மட்டும் இவர் 2 பதவியிலும் தொடர்ந்து இருப்பார். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஓகே சார். சார் இப்போ வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால்லையும் நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் எலெக்ஷன் நடக்க போகுது. அங்கே யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் பீகாரில் ஆல்ரெடி சொன்னீங்க நிச்சயமா வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும், அதே மாதிரி ஜெயிச்சது சார். இப்போ வெஸ்ட் பெங்காலில் யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க? பாஜகவிற்கு நெருக்கம் இருக்கிறது. ஆனால் மம்தா பானர்ஜிக்கும் அழுத்தம் இருக்கிறது. 50-50 தான் பார்க்கணும்பா. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டீங்கன்னா மம்தா பானர்ஜி தான் வின் பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாக பார்க்க என்ன 50-50 இருக்குது. நேச்சுரலி அமித்ஷா வந்து என்ன வேணா பண்ணுவார். சாம வேத தான தண்ட பேதம் எல்லாமே ஜெயிக்காமல் பண்ணுவார். ஸோ அது மொத்தம் டஃப் ஃபைட்டு. பிஜேபிக்கு எட்ஜ் இருக்குது. இங்க பழைய ஆன்டி இன்கம்பன்சி 15 வருஷமா இருக்கிறதுனால மம்தா பானர்ஜிக்கு விரோதம் இருக்கிறது. எஸ்ஐஆர் எடுத்த பிறகும் சரி, குறிப்பாக பங்களாதேஷில் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாரிக் ரஹீம் என்ற சொல்ல பிரதமர் பங்களாதேஷன் உறவு கொண்டு பார்க்கிறார். நேபாளத்திலும் நேற்று தேர்தல் முடிந்து விட்டது. நேபாளமும் பெங்காலும் பார்டர் உண்டு. வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்டர் உண்டு. ஸோ அந்த தேர்தல் நடந்ததுனால மம்தா பானர்ஜிக்கு எதிராலே இருக்கிறது. ஆனால் என்னுடைய சான்ஸ் வந்து பிஜேபிக்கு பெஸ்ட் சான்ஸ். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு பிஜேபியில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சீட்டு வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்ற தெரியாத மாதிரி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி கூட போயிருந்தாரு. ஸோ எந்த அளவுக்கு சீட்டு வந்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சார் தமிழ்நாடு பிஜேபிக்கு? அமித்ஷா வந்து ஒரே ஒரு குறிக்கோளுங்க அமித்ஷாக்கு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நிறுத்துவது, அமைப்பது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வது, மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. காங்கிரஸும் டிஎம்கேவும் சரியில்லைங்கிறது அமித்ஷாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட மாதிரி எனக்கு புரியல மட்டும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சம்மதத்திற்கு வந்து விட்டார்கள். நான் இத்தனை சீட்டை உங்ககிட்ட கொடுத்து நீ என்ன பண்ணிக்கோ. நான் வந்து 170 கண்டெஸ்ட் பண்ணணும். மீதி 64, 63, 64 கொடுத்துட்றேன். பிஜேபி வந்து ஒரு 35 கண்டெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸை விட 28 விட ஒரு 5 சீட் மேல போடுவாங்க. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாகணும், டிடிவி தினகரனை கொடுத்தாகணும், மற்ற சின்ன கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்தாகணும். நாளை காலை அந்த டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் பெரியவர் 86 வயது தாத்தா, அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியவில்லை. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் தேதி அறிந்தவுடன் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி அமையும். கண்டிப்பாக, அதாவது பேச்சுவார்த்தைகள் 35 சீட்ஸ் கேட்குறாங்க. ஒரு 8 to 9 சீட்ஸ் 10 சீட்ஸ் போது கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அமித்ஷாவினுடைய கணக்கு என்னன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசாங்கம் 140 சீட்டு ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் முதல் முறையாக என்று அமித்ஷா கருத்து போடுறார். காரணம் போதைப் பொருள், சாராயம், பாலியல் கொள்கை. இன்னைக்கு பாருங்க, சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு மீட்டிங் அட்ரஸ் பண்ண போறாரு. அந்த அண்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து 400-500 பேர் கிளம்பி மனு தர போறேன்னு கிளம்பிட்டாங்க. அங்க மட்டும் போராட்டங்கள் நிறைய வருது. திமுகவை சமாளிக்க முடியல. ஏதோ பெண்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் என்று சொன்னார்.
ராஜாஜி வாங்கங்கிற இவர் எந்த ராஜாஜி கூப்பிடுறான்னு தெரியல. சீஃப் மினிஸ்டர் ராஜாஜி அம்மா வாங்கங்கிறாரு. அவ அம்மா பேர் தான் தயாளு அம்மாள். இன்னொரு ராஜாஜிங்கிறது நம்ம இவங்க கனிமொழி அம்மா கூப்பிடுறாரா தெரியல, கிண்டு பண்றாங்க, வீடியோ வருது வாட்ஸ்அப்ல எல்லாம். ஸோ இதுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா திமுக படு தோல்வி அடையும் என்று தான் டெல்லியிலிருந்து பார்க்க முடிகிறது. தேர்ட் பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. விஜய் நன்றாக செய்வார்கள். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நிறைய டைம் எல்லாருமே கேள்வி எழுப்புறதா, ஏன் இன்ன வரைக்குமே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கப்படல? அதுக்கு சில காரணம் நான் ஏற்கனவே நான் 2 தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அண்ணாமலைக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. நிதின் நபீன் அவர் தடால் எம்பி ஆயிட்டாரு. அது அண்ணா போஸ்டா வந்தாச்சு. எல்லாமே நேஷனல் பிரசிடென்டா இருக்காரு. இப்போ கொஞ்சம் அவருக்கு வந்து நம்ம அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் சேர்ந்து கொண்டு என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும்லாம் படிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் புரிஞ்சுன்னு இருக்காரு. மொத்தம் 8 பொதுச் செயலாளர்கள் வைக்க வேண்டும். அதில் ஒன்று அண்ணாமலை என்று அமித்ஷாவை சொல்லிவிட்டார். இப்போ மதுராந்தகம் மதுரை கூட்டங்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை தட்டி கொடுத்து அருகே உட்கார வைத்துக் கொண்டு இருந்திருக்கார். ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும். அந்த டீம் செலக்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா அதில் வந்து ரீஜன், ரிலிஜன், ஸ்டேட்டஸ், வயசு எல்லாம் பார்க்கலாம். வயசானவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். அனுராக் தாக்கூருக்கும் தேஜஸ்வி சூர்யா மற்றும் நம்ம அண்ணாமலைக்கெல்லாம் இருக்க சான்சஸ் உண்டு. ஏன்னா இது வரைக்கும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகிறார் அண்ணாமலை, லாங் வாக். அதுல அண்ணாமலை மீது நல்ல மரியாதை இருக்கிறது மத்திய பாஜகவிற்கு என்று தான் எனக்கு வரக்கூடிய செய்தி. எங்கிட்ட அருண் சிங் போனோம்னா ஓப்பனா சொல்றாங்க. அந்த வினோத் தாவடேங்கிறவர் கூட, அவர் தான் ரொம்ப கிட்டக நிதின் நபீனுக்கு, மகாராஷ்டிரா எம்பி. அவர் இப்போ எம்பி ஆயிட்டாரு. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ இங்கே ஈரான் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் மோடி அவர்கள் மௌனமாகவே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் எல்லாருமே. நம்ம வேந்தன் வயல் கள்ளக்குறிச்சிக்கெல்லாம் ஏன் ஸ்டாலின் மௌனமா இருந்தாரு? அதை கேட்பாங்கல்ல திருப்பியும். சார் சில விஷயத்த பேசணும், சில விஷயத்த பேசக்கூடாது. சார் பதவியில் இருக்கீங்க, அதனால இப்போ அமைதியை காக்க வேண்டும் என்று போர்க்குரல் கொடுத்த போது ஈரானுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம், அந்த கொமைனியை கொலை செய்து தவறு என்று ஈரானுடைய எம்பசில போய் ஃபாரின் செக்ரட்டரி கைது போட்டு வந்துட்டாரு. காங்கிரஸ் ஏன் போல இது விட்டோம்? நேற்று தான் போயிருக்காங்க. காங்கிரஸ் ரெஜிம்ல கடாஃபியினுடைய கர்னல் கடாஃபி அவருடைய ஸ்டாச்சு விழுந்தது காங்கிரஸ் ஒண்ணுமே சொல்லல. அப்பப்போ சில சொல்றதுதான் கஷ்டமாகும். இதை சொன்னா அங்க வெடிக்கும், அங்க சொன்னா இங்க வெடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ட்ரம்ப் வந்து கோபத்துல இருக்காது, அந்த கோபத்தை தணிக்கணும் இப்ப மெதுவா. அதனால்தான் கொஞ்சம் பயமோடு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். மோடி சும்மா இல்லை. 12ஆம் தேதி 13ஆம் தேதி வாக்குல லோக்சபா ராஜ்யசபால அறிக்கை தலை இருக்கிறார்கள். கண்டிப்பாக மோடி பேசுவார் இது பற்றி. அயலுறவுத்துறை செயலாளர் பேசிக் கொண்டு வருகிறார். டாக்டர் ஜெய்சங்கர் அயலுறவுத்துறை அமைச்சர் பேசுவார் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறது. மோடி வந்து சைலண்டா இல்லை, எல்லா கண்ட்ரி சீஃப் பேசிட்டாரு மோடி. இப்ப பாருங்க, பிரிட்டனுடைய சீஃப் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆகாசத்தை நீ வந்து ராஜ்யத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி. அது நல்ல பாயிண்ட். அது யாருமே அது பிடிக்க முடியல. அதை தவிர மோடியினுடைய அணுகுமுறை காரணமாகத்தான் உக்ரைன் சண்டை நடந்திருந்த பொழுது 1500 தமிழர்களை பத்திரமாக கொண்டு வந்தார் உக்ரைனிலிருந்து. அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு 58,000 பேர் கொண்டுட்டாங்க. 15-20 ஏர்கிராப்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு டெல்லியில வந்தாச்சு. அதுல மும்மரமா இருக்கார தவிர இவங்க என்ன ஸ்டாலின் கிட்ட பேசணுமா, இல்ல திருமாவன்கிட்ட பேசணுமா? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த சண்டை நிறுத்தத்துக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க ராஜபக்சே பார்க்கறதுக்கு போனாங்க இந்த திமுக டெலிகேஷன். அந்த மாதிரி இப்போ இன்னொருத்தன்ட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாது. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை சரியாக அணுகுமுறை செய்கிறார் என்று தான் பல இராணுவ அதிகாரிகள் கூட பிரதிதினம் தொலைக்காட்சிகள் பேசுகிறார். எல்லாத்தையும் விட்டுருங்க தம்பி, நான் ஒன்னேன்னு கேட்க வைக்கிறேன். இப்போ விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மையாளர்கள் போராட்டம், அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
சென்னையில அனுமதி கொடுக்கவே இல்லை மு.க. ஸ்டாலின் அரசு. சீஃப் மினிஸ்டர் டைரக்ஷன் சொல்லி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கொடுக்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி ஈரானுடைய தாக்குதலின் பேரில் ஏன் முஸ்லீம் லீக்குக்கு பணம் கொடுத்தாங்க பர்மிஷன்? அது ஓட்டு வங்கி அரசியல். அதைத்தானே விஜய் சொல்லுகிறார், அதைத்தானே அண்ணாமலை சொல்லுகிறார், அதைத்தானே நயினா நாகன் சொல்றாரு, அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தூய்மையா அவனுக்கு அடிச்சு வருடுறாங்க. ஆசிரியர் போராட்டம் தமிழ்நாட்டில் 2 இருக்குங்க. ஒண்ணு போராட்டம், ஒண்ணு சாராயம், இல்லை போதைப் பொருள். ஏன்னா போதைப் பொருள் பண்ண சாராயத்தை சாப்பிட்டு சண்டை போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களே தங்களுடைய தோட்டத்தை முதலில் பாருங்கள். பிரதமருடைய தோட்டத்தை 2 நாள் கழிச்சு பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நான் உண்மையா சொல்றேங்க, ஸ்டாலின் அவர்கள் குறிப்பு இல்லாமல் அண்ணாமலை மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ விஜய் மாதிரியோ ஓப்பனா பேச முடியுமா? முடியாது. எது எழுதி கொடுத்தாரு படிக்கிறார், அத்தோட சரி. அது வரவேற்கத்தக்கது. யார் தப்பு என்னதுலேருந்து டைபாலிக்கலா இருக்கக்கூடாதுன்னா எழுதிடுவாங்க. அம்மையா ஜெயலலிதா கூட எழுதிருந்தாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா பூரா இருக்கணும், பார்த்து நோட்ஸ் பார்த்து படிக்கணும். விஜய் கேட்பாங்க, விஜய் நோட்ஸ் வச்சிருக்காங்க, நோட்ஸை பார்த்து தானே படிக்கிறாரு அவரும். இவர் ஸ்டாலின் நோட்ஸ்லேருந்தே படிக்கிறாரு. அந்த ஈரானை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருந்தார், நானும் பார்த்தேன் அந்த ட்வீட். அந்த ட்வீட் அவர் எழுதியது அல்ல, அவருடைய டீம் எழுதி இருக்கிறதா தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். சார் விஜய் அவர்கள் வந்து நிச்சயமா தமிழ்நாடு அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இப்போ திடீர்னு இந்த விவாகரத்து பிரச்சனை வந்ததுனால அவருக்கு வந்து இந்த ஓட்டு வங்கியில வந்து குறைய வாய்ப்புகள் உண்டா என்ன? கிடையவே கிடையாது. இல்லைன்னா தோல் மேல் கை போட்டு போவாங்க கல்யாணத்துக்கு. நேத்தி ஐஎம் வித் ஹர்னு காமிச்சிட்டாரு. தப்பு என்ன இருக்குது? எத்தனையோ பேர் சொன்னாங்க, எத்தனையோ பேர் அசிங்க வேஷமெல்லாம் எழுதினாங்க. நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி மீது அவருடைய துணைவியார் மீது பல கதை காட்டினாங்க. அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இதே ராகுல் காந்திக்கு சுப்ரீம் கோர்ட்ல தடை போட்டிருக்காங்க, ஒரு பெண்ணை காதலிக்கிறார் என்று. அந்த நியூஸ் பேப்பர் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. 2012 அந்த கேஸ் நடந்தது. அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய எஸ்பிஜியுடைய நிறுவனர், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், ஆந்திராக்காரர் ஐபிஎஸ் ஆபீசர், இன்னும் நம்மிடையே இருக்கிறார். 92 வயது, கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவர் எஸ்பிஜி டைரக்டரா இருந்த பொழுது சோனியா காந்தி அம்மையார் அந்த எஸ்பிஜி பிரதமருடைய இல்லத்தில் 1986-87 பிரதமருடைய இல்லத்தில் 3 வீடுகள் இடித்து ஒன்றாக கட்டப்பட்டது. மதில் சுவர் உடைக்கப்பட்டது. சோனியா காந்தி சொன்ன அந்த மதில் சுவர் கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு தெரியுமோ, அந்த அருண் சிங்குடைய மனைவி நைனா சிங் என்பவர் ராகுல் காந்தியுடன் காதலிக்கிறார் என்றெல்லாம் புகார் இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு பாலிட்டிஷியன் டிஆர் பாலு ஓப்பனாகவே சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணாமலை முன்னாடி ஒத்துனுட்டாரு, அதுக்கு 2 பொண்ணு 3 பொண்டாட்டி இருக்காங்கன்னுட்டு. தப்பு கிடையாது. அரசியல் தனிவட்டை பிரிக்கணும். இவங்க ஒரு கேள்விக்கு இன்னைக்கு கூட அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்தேன். ரொம்ப துயரமானது. இதை தூண்டி விடுவது, முடுக்கி விடுவது எல்லாம் திமுக. ஆனால் திமுகவிற்கு எதிராக கண்டிப்பாக நீங்க எழுதி வச்சுங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்படட்டும், 5 அல்லது 6 குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது நிறைய விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அது ஒரு பெரிய டீம்ல இருந்து, லீகல் டீம்ல இருந்து வெட் பண்ணி வச்சிருக்காரு. இது பேசினா நல்லதா தவறான்றதா. அதுல இருந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல் விஜய் மூலமாக சூடி பிடித்து விட்டது. விஜயினுடைய காரணமாகத்தானோ என்னமோ திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் சீக்கிரம் வந்தது. மீதி தேமுதிக, கம்யூனிஸ்ட், மதிமுக ஸ்ட்ரீட் அலாட் பண்ணவே இல்லை. காங்கிரஸ் வந்து 28 கொடுத்துட்டு கைத்து போட்டாங்க. எப்படிங்கிறது? 2 3 கைத்து போட்டே போறாரு. எதுக்கு ராஜ்யசபா சேர்த்து கிளப் பண்ணாங்க? விஜய் பயம். விஜய்க்கு இன்னொரு பயம் இருக்குதாங்க. காங்கிரஸ் சரி, திமுக சரி, விஜய் பயத்தினால் 2 கிறிஸ்தவர்களை போட்டு இருக்கிறார்கள். 3 பேர் திருச்சியில என்ன 3 கேண்டிடேட், 6 பேர்ல 3 பேர். மீதி கோயம்புத்தூர்காரன் அம்பையில் விட்டாங்களா? பெண்மணி ஏன் இல்லை? ஏன் ஒரு முஸ்லிம் இல்லை? ஏன் ஒரு தேவர் இல்லை? ஏன் ஒரு நாடார் இல்லை? ஆக மொத்தம் திமுகவும் காங்கிரசும் விஜயை பார்த்து பயப்படுகிறது. விஜயிடம்
ராகுல் காந்தி 3 அல்லது 4 முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறார் என்று ஸ்டாலினுக்கு தெரிந்த பிறகுதான் ஸ்டாலின் நன்றாக விஜய்க்கு எதிர்த்து ராகுல் காந்திக்கு உயரத்தை காண்பித்து விட்டார். ராகுல் காந்தி கெட் அவுட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்டாலினுக்கு வந்த ஒரு வேகம் அம்மையார் சோனியா காந்தி மூலமாகவும் ப. சிதம்பரம் மூலமாக கிடைத்தது. ராகுல் காந்தி மீது பழி வாங்கினார் ஸ்டாலின், ப. சிதம்பரம் இருவரும். விஜய் பூஜை காமிச்சு. ஆனால் கடைசியாக இளைய பாரதம் நேயர்களுக்கு பிஃபோர் ஐ சைன் ஆஃப், டெல்லியில் இருந்து 18 முதல் 20 முறை வரை பல உயர் மட்ட ஆசிரியர்கள், தொலைக்காட்சி ஆசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாம் தமிழகத்தில் வந்து NDTV, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், CNIBN, நியூஸ் 18, இந்தியா டுடே போன்ற தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்தாங்க. பாதி பேர் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா என்னோட வயசு சின்னவங்க அவங்களாம். அவர் 7-8 பேர்ட்டு நான் பேசினேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிஃபாலஜி விட்டுருங்க, கருத்து கணிப்பை விட்டுருங்க, பர்சன்டேஜ் விட்டுருங்க, வாக்காளர் பர்சன்டேஜ், இவங்களுடைய பர்செப்ஷன் என்னன்னு நான் கேட்டேன். அவங்கள 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, விஜய் வந்து 30% வாங்கிடுவேன்னு சொன்னாராம். எய்தர் ஐ எம் கிங் ஆர் ஐ வில் பி கிங் மேக்கர்னு சொன்னாரு. அது விஜய் சொன்னது இப்போ வெளில வந்துடுச்சு டெல்லியில. நீதியில் பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய அலையன்ஸ்ல நல்லா இருக்குது பார்த்தா கிரவுண்ட் ரியாலிட்டி. காரணம் 200 தொகுதிகளை அவர் சுற்றுப்பயணம் செய்து விட்டார். நான் திமுக பத்தி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, திமுகவுக்கு பிஜிலி கரண்ட் இல்லைங்கிறாங்க. அவன் டிஎம்கேக்கு பாஸ் கரண்ட் நையே அப்படின்னு, அதாவது அந்த வேகம் இல்லை, சுறுசுறுப்பு இல்லைங்கிறாங்க. அதுதான் பின்னணி. ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துல இளைய பாரதம் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.